திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது வீட்டுக்கு நேரில் சென்றுவிட்டு வாழ்த்து தெரிவித்த பிறகு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் செய்தியாளர்களிடம் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரின் உற்ற தம்பியாக திகழ்ந்தவரும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அருமையான டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உற்ற நண்பராக சகோதரராக திகழ்ந்தவருமான பேராசிரியர் அருமையண்ணன் அன்பழகனார் அவர்களுடைய 95வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி என் சார்பிலேயும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலேயும் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அருளாலே 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் நோய் நொடியின்றி நல்ல திடகாத்திரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் தொண்டு செய்து மகிழ்வோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். என் சார்பிலேயும் காங்கிரஸ் சார்பிலேயும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லிக்கு சென்றது தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக டெல்லிக்கு சென்றிருக்கிறார். அவர் பிரதமரை சந்திக்கிற போது சமீபத்தில் ஏற்பட்ட புயலாலே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலோர மாவட்டங்களிலே இன்னும் ஒரு வாரம் தாண்டியும் மின்சாரம் வழங்கப்படவில்லை, சாலைகளிலே கிடக்கிற மரங்கள் அகற்றப்படவில்லை, கடலோர பகுதியிலே வாழக்கூடிய மீனவர்களுடைய படகுகள் நாசமானது, அதற்கெல்லாம் நஷ்டஈடு தரப்படவில்லை. காவிரி தண்ணீர் வராத காரணத்தினாலே காவிரி நதிநீர் பாசன பகுதிகளெல்லாம் வறண்டு போய்விட்டது. மானவாரி பகுதிகளும் வறண்டு கிடக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பாலைவனம் போல விளைச்சல் இல்லாமல் கிடக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற விவசாயிகள் தொடர்ந்து தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அந்த மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. குடிதண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வேலைவாய்ப்பு இல்லாத சூழ்நிலையிலே ஏழை எளிய மக்கள் பெருத்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். போதாக்குறைக்கு மோடியாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற பொருளாதார எமர்ஜென்சியாலே 100, 500 என்று செல்லாத அறிவித்து வங்கிகளிலே ஏடிஎம்மிலே அதற்கான உரிய தொகைகள் வந்து சேராத காரணத்தினாலே, 500 ரூபாய் வராத காரணத்தினாலே தாங்கள் உழைத்து சம்பாதித்த கருப்பு பணத்தை அல்ல, சொந்த பணத்தை, நல்ல பணத்தை, வங்கியில் போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். அரசு ஊழியர்களுடைய சம்பளங்கள் அங்கங்கே வங்கிகளிலே கணக்கில் ஏற்றப்பட்ட பிறகும் அந்த பணத்தை அவர்கள் எடுக்க முடியாமல் குடும்ப செலவுகளை செய்து கொள்ள முடியாமல் சிரமப்படுகிறார்கள். பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள், குடும்ப செலவுகள், இப்படி அன்றாட வேலைகளுக்கு தேவையான பணத்தை கூட எடுக்க முடியாமல் மக்கள் பெரும் துயருக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இயற்கையாக ஏற்பட்ட வறட்சியான பாதகமான சூழ்நிலை, மோடி அரசால் ஏற்பட்டிருக்கிற செயற்கையாக ஏற்பட்டிருக்கிற வறட்சி, இவற்றையெல்லாம் பிரதமர் மோடியிடத்திலே தமிழகத்தின் சார்பிலே தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்துச் சொல்லி இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, புயலாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தவிதமான நிதியும் மத்திய அரசாலே ஒதுக்கப்படவில்லை. புயல் முடிந்து ஒரு வாரம் ஆகிறது. இன்னும் ஒரு வாரம் கழித்துத்தான் புயல் சேதத்தை பார்வையிடுவதற்காக குழு டெல்லியிலிருந்து வரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெருத்த ஏமாற்றத்தையும் எரிச்சலையும் தருகிறது. இது மிகுந்த கண்டனத்துக்குரியது. உடனடியாக இதற்கு முன்னாலேயே இந்த குழு வந்திருக்க வேண்டும், சேதங்களை பார்வையிட்டிருக்க வேண்டும், நஷ்டஈட்டு தொகையை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்க வேண்டும். இந்நேரம் ஒரு கணிசமான முன் தொகையை மத்திய அரசு ஒதுக்கியிருக்க வேண்டும். எல்லாவற்றிலேயும் மெத்தனமாக இருக்கிற பிஜேபி அரசு இதிலேயும் மிகுந்த மெத்தனத்தோடு செயல்பட்டு மக்களுக்கு பெருத்த சிரமத்தை கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே உடனடியாக முதல் கட்டமாக 5000 கோடி ரூபாயை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும். 10,000 கோடி நிவாரணம் கேட்கப்பட்டிருக்கிறது அரசின் சார்பிலே, மற்ற கட்சிகளின் சார்பிலே. அந்த கணிசமான தொகையையும் மத்திய அரசு தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டும். போர்க்கால அடிப்படையில் மக்களை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய மத்திய அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு விழிக்க வேண்டும், மோடி அரசு விழிக்க வேண்டும். மக்களுக்கு வேண்டிய உதவிகளை உடனடியாக செய்ய முன்வர வேண்டும்.